நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு பெஸ்ட் சாக்ரிஃபைஸ் கேரக்டர் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம இட்டாச்சி தான் வச்சிருக்காரு. ஸோ நம்ம நருட்டோ சீரீஸ்ல என்னதான் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம இட்டாச்சி உச்சி அளவுக்கு வராதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்க பண்ண தியாகத்தை நமக்கு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நருட்டோ சீரீஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே காமிச்சு நம்மளை திருப்திப்படுத்தி இருப்பாங்க. அதுவே நீங்க இட்டாச்சி சைடு வந்தீங்க அப்படின்னா நம்ம இட்டாச்சி பண்ண தியாகத்தை நருட்டோ சீரீஸ்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. நம்ம கக்காஷி, நருட்டோ, சாஸ்கே இப்படிப்பட்ட மெயினான ஆளுகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம இட்டாச்சி தான் சொல்லியிருப்பாரு என்னோட உண்மையில நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா வெறும் 13 வயசு இருக்கிற பையனை லீஃப் வில்லேஜுக்காக அவனோட கிளான் அழிக்க சொன்னது மட்டும் இல்லாம அவனோட சொந்த அப்பா அம்மாவை அவனோட கையாலேயே கில் பண்ணவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ பத்தாத குறைக்கு இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பண்ணப்படி எல்லாமே அவன் தலைமையில போட்டு அவனை ஒரு ரோக் நீஞ்சாவா மாத்துறது மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜோட ஸ்பையா அக்கட்சுகியில போய் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்கட்சுகியில ஜாயின் பண்ணி கூட அக்கட்சுகியோட வீடியோ லிங்க் டைட்டில் மேல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க.